முல்லைத்தீவு திரும்புகிற சந்திலே பாருங்க பெருசாக கொடிகள் எல்லாம் கட்டி என்ன மாதிரி வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கிறோம். கிளிநொச்சி போலீஸ் நிலையம் இருக்குது. போலீஸ் நிலையத்துக்கு முன்னாலே இங்கே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள அப்படியே ஏற்பாடுகள் எல்லாம் காட்டி கொண்டு போகிறோம். ஏற்பாடுகள் வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து மெதுவாக உங்கள் பாதங்களை பதியுங்கள். இங்கே வீரத்தின் வித்துகள் விதைக்கப்பட்டுள்ளன. வரிசைன்ற அடிப்படையில் தான் வந்து இந்த நிரல்களில் இருப்பினம் வந்து போட்டிருக்கணும். இங்கே இந்த இடத்துல எஞ்சி இருக்கிறது இவ்வளவு மட்டும்தான் வந்து எஞ்சி இருக்குது. உண்மையிலேயே வந்து அதில் எழுதியிருக்க வாசகம் மாதிரி இங்கே வந்து வீரத்தின் வித்துகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை, மட்டக்களப்பு, ஹட்டன் கூடுதலாக வந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து தேராவில் துயிலும் இல்லத்தில் இந்த பணிகள் வந்து ஏற்பட்டுருக்காங்க. கடும் மழை, ஆனால் எல்லா ஆயுதங்களும் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ணா வணக்கம். முதல்ல ஜோஃபி ரொம்ப நாளுக்கு நன்றி அண்ணா. நன்றி. நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறோம். மாவீரர் துயிலும் இல்லம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு. இந்தியாவில் தான் வந்து நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் மக்கள் வந்து ஒரு ஆள் வந்து புதுக்குடியிருப்பு தான். புதுக்குடியிருப்பு இருந்தாலும் வந்து இன்றைக்கு தான் அவன் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறானா. பண்ண ஓனர் நிற்கிறா. கோழி குஞ்சு வந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க கோழி குஞ்சு எப்படி இருக்குண்டு. எல்லாரும் மழை குளிருக்கு வந்து ஒன்றோட ஒன்று. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு ஹான் வழியில் சந்திக்கிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம்னா வந்து பரந்தன் சந்தி. இதுதான் மெயின் இடம். இதுல இருந்தான் வந்து எல்லா இடங்களுக்கும் மாறக்கூடிய மாதிரி இருக்கு. இது இங்கால பக்கம் நாங்கள் திரும்பி தான் வந்து முல்லைத்தீவு வந்து 52 கிலோமீட்டர் காட்டுது. அதோட நேர போனோம்னா வந்து வவுனியா 80 கிலோமீட்டர், புதுக்குடியிருப்பு 37 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர் வந்து இதுல இருந்து வந்து புதுக்குடியிருப்பு. இன்றைக்கு வந்து நாங்கள் ஜெரின் விட்ட ஒரு அலுவலா வந்து வெளியிட்ட நாங்கள் போற நாள் இன்றைக்கு வந்து 26ஆம் தேதி முக்கியமான நாள். என்னன்னு சொல்ற, நாளைக்கு வந்து இறந்தவர்களை நினைவு கொள்ற நாள். இந்த முறை வளமையை விட வந்து சிறப்பாக வந்து இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து செய்யணும். என்ன காரணம்னா வந்து இந்த முறை கொஞ்சம் கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக கொண்டாடுங்கன்ற மாதிரி விட்டுருக்கின்ற மாதிரி உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அது என்ன கட்டம் வந்து போக தான் தெரியும். சரி, நாங்கள் இன்றைக்கு இங்கேருந்து நேரடியாக புதுக்குடியிருப்பு போகல. இதில் இருந்து கிளிநொச்சியில் கூடுதலாக எக்கச்சக்க இடங்களில் கணக்கு இடங்களில் புதுசாக என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு முதல் செய்யாத பல இடங்கள்லேயும் வந்து இந்த முறை செய்யணும். அப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சிக்கு போக அங்கே இருக்கிற ஆயுதங்களையும் அப்படியே காட்டிட்டு இங்கேருந்து வந்து புதுக்குடியிருப்பு போவோம். முல்லைத்தீவு வேற வந்து என்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும், இந்த மாவீரர் நாளை வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் நடைபெறுதுன்றதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட இந்த பரந்தம் சந்திலே பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கு சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாமே வந்து இந்த தொடக்கத்திலேருந்தே வருது. இதில் நாங்கள் அந்த பூனகிரி இது இருக்குது தானே, பூனகிரியால் தான் வந்த நாங்கள். இதில் ஒரு சின்ன புத்தர் சிலை ஒன்று இருக்குது அரச மருத்துவத்தில். அதில் இருந்து வந்து தொடங்குது. அப்படியே சந்தை தொகுதி அது இது எல்லாமே வந்து போகிற இடங்கள்ல எல்லாமே வந்து வாழை மரம் எல்லாமே வந்து கட்டியிருக்கு. என்னன்னு சொல்கிறது, இப்போ கனகாலமாக வந்து இப்போ பழைய இப்போ புதுசாக வந்து 2009 முதல் பார்த்த மாதிரி. அதுதான் 2009க்கு இப்போ 2000க்கு பிறகு பிறந்தாக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது. 2009க்கு முதல் என்ன மாதிரி இந்த நிகழ்வு நடந்ததுன்றது வந்து இந்த வருடம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்களும் இன்றைக்கு என்ன மாதிரி நிகழ்வு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குன்னு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கு கொஞ்சம் மழை விட்டு தந்திருக்கு. ஆனால் புதுக்குடியிருப்பில் மழைன்றாங்க. மழைன்னு சொன்னது. ஆனால் இங்கே வந்து இன்னுமே வந்து மழை பெய்யலை. பெய்யறக்குரிய ஆயுதங்கள் தயாராக நிற்குது. நாங்கள் போயிடுறாங்க. சரியாக ஒரு மழையோட அடிக்க போகுது. என்ன கிளிநொச்சி பக்கம் என்ன மாதிரி தெரியல, போய் பார்ப்போம். அப்படியே கிளிநொச்சியில தான் பெரிய துயில் மில்லம், அந்த கனகபுரத்துல இருக்கு பெரிய துயில் மில்லம். சரி, இன்றைக்கு எல்லாமே வந்து பகிர்ந்து கொள்றோம். பரந்தன் சந்தியில் இங்கே வாழை மரம் எல்லாம் கட்டி சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாம் பறக்க விடப்பட்டிருக்கு பாருங்க. அதோட இந்த சந்தியில் திரும்புகிற முல்லைத்தீவு திரும்புகிற சந்திலே பாருங்க பெருசாக கொடிகள் எல்லாம் கட்டி என்ன மாதிரி வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கிறோம்ன்றது பெருசாக கட்டுப்பாடுகள் இல்லைன்னு தான் சொல்லலாம்.
வளமையாக இப்படியான நிகழ்வுகள் நடக்க வந்து வீதி வழியே எக்கச்சக்க இராணுவம் நிற்கும், நடக்கிற பகுதிகளில் வந்து போலீஸார் நிற்பினோம் நின்று அந்த நிகழ்வுகளை தடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முறை இல்லையென்று தான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம். இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு நோக்கி போயிட்டோம். கிளிநொச்சிக்கு கிட்டத்தட்ட இதுலேருந்து வந்து 6 கிலோமீட்டர் வந்து நாங்கள் போகணும். போயிட்டு அப்படியோ வேற சரி. அதோட அதுக்கு அங்கால துயில் மில்லங்கள் இருக்குது, கனகராயபுரம் துயில் மில்லம் இருக்குது, அங்கேயும் போகணும். அது இதுலேருந்து வந்து 11 கிலோமீட்டர் காட்டுதுண்ணே. 11 கிலோமீட்டர் வந்து போய் அப்படியோ காட்டிட்டு போவோம். கிளிநொச்சி நகர் ஆரம்பமாகிட்டு. இப்போ நீங்கள் கிளிநொச்சிக்கு வர போகிறோன்னா வந்து இந்த பூனேரி வீதியால் வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் செக்டர் தானே, இதுக்கு பக்கத்தாலேயே வந்து திரும்பக்கூடிய மாதிரியும் இருக்கும். நாங்கள் பரந்தன்லேருந்து அப்படியே காட்டணும் பண்ணுறக்காண்டி பரந்தன் வந்து நாங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் நேரடியாக வர போகிறீங்கன்னா வந்து கிளிநொச்சிக்கு இது மூலியமாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா வந்து இங்கே கடைகள் எல்லாத்துலேயும் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து பறக்க விட்டுருக்கணும். அதோட வீதியின் நடுவுலேயும் வந்து இருக்கிற கம்பங்களில் கொடிகள் வந்து கட்டியிருக்கணும். இதில் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் இருக்குது. போலீஸ் நிலையத்துக்கு முன்னாலே இங்கே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. கூடுதலாக அந்த கடைகள் ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாலேயும் வந்து அவையில் அந்த அவையின் விருப்பத்துக்கு அமைய வந்து அவையிலேயே வந்து கட்டி இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, நாங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் இந்த முறை கணக்கு எழுச்சியாக வந்து செய்யணும். யாழ்ப்பாணத்தில் கணக்கு பேர் வந்து அதை பயிர்றதுக்கு இருக்கணும். நாங்கள் இன்றைக்கு அப்படியே போய்க்க கிளிநொச்சியில் இருக்கிற விஷயங்களையும் பயிர்வோம் என்று தான் வந்து நாங்கள் இந்த வீதியின் நடுவில் போகும் தானே இந்த கம்பங்கள்ல எல்லாம் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து கட்டியிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மேலே பாருங்கள், தமிழ் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் 27 தமிழ் தேசிய மாவீரர் நாள்ண்டு அப்படியோ பெருசாக பேர் பலகை எல்லாம் வந்து போட்டே இருக்கணும். அதோட இந்த கரையில் எல்லாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கணும். இறந்தவர்களோட இது மற்ற நினைவு கூறுற மாதிரி என்ன மாதிரி முதல் துயிலும் இல்லங்கள் இருந்ததுன்று எல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும். இப்போ வந்து துயிலும் இல்லங்களில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. ஆனால் அதன் அடையாளங்கள் வந்து அழிக்கப்பட்டது, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சிதைவுகள் எடுத்து தான் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பினோம். இந்த பஸ் தரிப்பு நிலையம், ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாத்துலேயும் வந்து கொடிகள் எல்லாம் கட்டியிருக்கணும். முக்கியமாக வந்து இந்த பூங்காவில் தான் வந்து இடம்பெறும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து. நாங்கள் இதால் திரும்பணும். ஆமாம், எவ்வளோ பெரிய பெயர் பதாதை போட்டிருக்கணும் பாருங்க. மாவீரர் நாள் கார்த்திகை 27 கிளிநொச்சியில் அப்படி இருக்கு. எரிஞ்சொன்ன மாதிரி 2009க்கு முதல் என்ன மாதிரி நடந்ததுன்றது பார்த்தாக்களுக்கு தான் இப்போ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதலெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. இப்போவும் கணக்கு பேர் வந்து அந்த இப்படி வீதிகளில் செய்ய கேட்பினம் தெரியாதார்கள். 2009க்கு முதல் வந்தார்கள் இப்படி எல்லாம் செய்யணுமாண்டு. ஆனால் அதுக்கு முதல் நடந்தது வந்து பெருசாக அந்த காலப்பகுதியில் இருந்தாக்களுக்கு தான் தெரியும். ரயில்வே கடவை போட்டிருந்தோம். இந்த ரயில்வே க்ராஸ் தாண்டி போகிறோம். இந்த வீதிகளில் இருந்து இருமரங்கிலும் வந்து கொடிகள் வந்து இப்போ வந்து கட்டி கொண்டிருக்கணும். ஆயுதங்கள் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும். பாருங்கள், மும்முரமான ஆயுதங்கள் வந்து இந்த கிளைமேட்டுக்கும் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஏண்டா புயல் வரப்போகுது என்ற மாதிரி அறிவிச்சிருந்தவ இன்றைய நாட்களில், இன்றைக்கு நாளைக்கு தொடர்ந்து வர நாட்களில் அதையும் பொருட்படுத்தாமல் எக்கச்சக்க மக்கள் வீதிகளில் இறங்கி அந்த நிகழ்வுக்கான ஆயுதங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம்.
கனகபுரம் துயிலும் இல்லம். கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு வந்துட்டோம். இதுதான் இருக்கிற மிகப்பெரிய சமையல் சாப்பாடெல்லாம் நடக்குது இன்றைக்கு கோயிலில். எக்கச்சக்க இளைஞர்களும் வந்து நிற்கணும் பாருங்க, ஆர்வத்தோட வந்து இதில் கலந்து கொள்றதுக்காண்டி வந்து இந்த இடத்துல நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. துயிலும் இல்லம் இப்படி இது வரைக்கும் நான் பார்க்கல செய்து. என்ன காலத்துக்கு பிறகு இப்படி பார்க்க. அப்படியோ நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு உள்ள இருக்கா போவோமா? இதில் நிப்பாட்டலாமா? நாங்கள் காணுமா? கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள அப்படியே ஏற்பாடுகள் எல்லாம் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. இதில் வந்து உறவுகள் நின்று அவளுக்கு கொளுத்துறதுக்காண்டி இதில் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். சிட்டிகள் கொளுத்துறதுக்காண்டி இப்படி இதுவரைக்கும் செய்யவே இல்லை. இது 12 மூழ்குடையத்துக்கு பிறகு இதுதான் முதல் தரம் இவ்வளோ சுதந்திரமாக செய்கிறது. அதான் அந்த வீதிகளில் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கச்சக்க இடங்களில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த சிவப்பு மஞ்சள் கொடி வந்து கட்டப்பட்டு செய்யணும். முதல்லலாம் வந்து அப்படி கொடி கட்டி இருந்தாலே வந்து கொண்டு வந்து அவையில் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். இல்லாட்டி வந்து ஏதாவது செய்வினோம். இந்த முறை வந்து மிகவும் எழுச்சி பூர்வமாக வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளோ பேரு மனதை போட்டிருக்கு போல. அதுக்கு எவ்வளோ மக்கள் நின்று இதில் இதுக்காண்டி செய்யணும். ஆயுத ஏற்பாடுகள் வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கு. நம்ம இப்போ வந்து மாவீரர் துயிலும் இல்லம். இப்படியெல்லாம் முதல் கட்டிடங்களால் என்னென்னு சொல்கிறது, கல்லால் கட்டப்பட்டிருந்தது. இப்போ இடிக்கப்பட்ட பிறகு அந்த துயிலும் இல்லங்கள், இந்த முகப்பு வாயில்கள் இப்படி தான் இருந்ததுன்றதை காட்டுறதுக்காண்டி இப்படி வச்சிருக்கணும். மாவீரர் துயிலும் இல்லம், கிளிநொச்சி கோட்டம். மெதுவாக உங்கள் பாதங்களை பதியுங்கள், இங்கே வீரத்தின் வித்துகள் விதைக்கப்பட்டுள்ளன. உண்மையிலேயே வந்து அதில் எழுதியிருக்க வாசகம் மாதிரி இங்கே வந்து வீரத்தின் வித்துகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபோட்டோக்கு நான் பாருங்கள், இந்த கனகபுரம் இதில் ஃபோட்டோக்கு பாருங்கள். இந்த கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் வந்து ஆராட்ட இதுகள் இருந்தது, ஆராட்ட நினைவு கற்கள் இருந்தது என்ற பேர்கள், அது இந்த ஆண்டுகள் எல்லாமே வந்து வீரசாவு இதில் போட்டுருக்கு பாருங்கள். வீரசாவு அடைந்த இடம் மற்றது வந்து ஆண்டுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து எழுதி போட்டுக்கணும். இது இவ்வளோ பேர்ந்த என்னென்னு சொல்கிற விதைக்கப்பட்ட இடங்களும் வந்து இந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாமே வந்து உடைத்து எடுக்கப்பட்டுள்ளது. அது இந்த சிதைவுகள்லாம் வந்து அந்த இடத்துல வணக்கத்துக்காண்டி வந்து வச்சிருக்கணும். என்ன இப்போ இந்த இடத்துல வந்து நாளைக்கு நாங்கள் வருவோம். வர்ற நேரம் வந்து எப்படி இருக்குமென்றதை நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். நிற்கிறதுக்கே அவ்வளவு இடம் காணாமல் சரியான மக்கள் வெள்ளத்தில் வந்து இந்த இடம் இருக்குமென்றதையும் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஏற்பாட்டுக்கே வந்து இவ்வளோ பேர் நின்று இந்த ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். அவ்வளோ உறவுகள் இந்த யுத்தத்தில் வந்து உயிர் நீத்த அவ்வளோ உறவுகளோட சொந்தங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி அந்த அந்த நிலைமையை பார்க்கவே முடியாதுன்னு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி ஆளுங்கள் அதுகளை தான் பார்க்கலாது. எத்தனையோ பேர்த்த மகன், சில பேர் வந்து ஃபுல்லாக எங்கே இருக்குன்னு தெரியாம ஆளுங்கள், எந்த இருக்கா இல்லையான்னு தெரியாம கூட ஆளுங்கள் வந்து இதெல்லாம் வந்து அந்த சிதைவுகள் எடுத்து வந்து இந்த நடுவில் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து முதல் கல்லறைகளாக வந்து கட்டப்பட்டதான்.
இந்த இடத்துல எஞ்சி இருக்கிறது இவ்வளவு மட்டும்தான் வந்து எஞ்சி இருக்குது. அந்த சிதைவுகள் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து வந்து இடிபாடுகளில் குமிச்சிருக்கணும். ஆழிச்செல்வன், வீரவேங்கை ஆழிச்செல்வன் சில இதுகள் மட்டும்தான் வச்சிருக்கணும். எப்படியோ வந்து அந்தந்த இடங்களில் வந்து இப்போ ஆராய்ட்ட நினைவுகள் இருந்ததுன்றதை வந்து அடையாளம் கூடுதலானவர்களுக்கு தெரியாட்டியும் வந்து அந்த பேர்கள் அந்த வரிசை அடிப்படையில் வந்து இதில் வந்து குத்தி இருக்கணும். அதுக்கேற்ற வரிசையில் வந்து அவையில் நின்று நினைவு கூறுவினோம். சில பேருக்கு அந்த ஞாபகமே இருக்காது இந்த இடத்துல இருந்தது என்ன. இப்போ வர்ற ஆக்கள் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு இது என்னடா கிரவுண்டுட்டு போவினோம். ஆனால் அதுக்கு முதல் இருந்த ஆக்களுக்கு தான் வந்து இது எப்படி இருந்ததுன்றதை வந்து தெரியும். இதில் இந்த முறை வந்து கணக்கு இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல திரிகிறது படியங்கள் நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வேறுங்க ஈனா பகுதி என்று போட்டுட்டு மாவீரர் விவரங்கள் வந்து போட்டிருக்கணும். யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகள பேர்கள் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும். இந்த வரிசைன்ற அடிப்படையில் தான் வந்து இந்த நிரல்களில் இருப்பினம் வந்து போட்டிருக்கணும். இங்கே வேறுங்க கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை, மட்டக்களப்பு, ஹட்டன் கூடுதலாக வந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்து இந்த இதுக்காண்டி வந்து பங்களிப்பு செய்திருக்கிறோம். எல்லா மாவட்டம் கண்டி, திருவோணமலை, அம்பாறை, திருவோணமலை எல்லா இடங்களில் தனியாக வந்து வடக்கு மட்டுமன்று இல்லாமல் வந்து இலங்கையில் எல்லா பாகங்கள்ல இருந்தும் வந்து இந்த உணர்வுக்காக வந்து கணக்கு பேர் வந்து உயிர் நீத்திருக்கிறோம்ன்றதை வந்து இந்த நேரத்தில் வந்து தெரிவித்து கொள்கிறோம். சரி, நாளைக்கு இந்த களம் என்ன மாதிரி இருக்குன்றதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு ஆயுதங்கள் வந்து இதுதான் வந்து ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கு கனகபுரத்தில். என்னதான் இருந்தாலும் இந்த நாலு கண்டு வந்து மினக்கட்டு செய்கிறாங்களா? இல்லை, இந்த நாள் தான் கூடுதலாக வருஷத்தில் வந்து எத்தனை நாள் வந்தாலும் வந்து இந்த நாள் அது நினைவு கூற வேண்டிய நாள் முதல் எல்லாமே வந்து அது அப்படி நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த பகுதிகள் போட்டிருக்கு. அது இதில் ஏ பகுதி வந்து பெயர் பெறப்படாத அனைத்து மாவீரர்களுக்கும் என்னென்னு சொல்கிறேன், அந்த கடைசி நேரத்தில் வந்து வந்தாக்கள் அந்த பேர்கள் கிடைக்கப்பெறாத ஆக்கள் இந்த இதுகள் வந்து இதில் அதுக்கு பிறகு வந்து இந்த கல்லறைகள் வந்து பெருசாக அமைக்கப்படையில. அப்படி இந்த மாதிரி தான் இருந்தது நம்ம கல்லறை எல்லாம். இதே மாதிரி தான் இருந்தது, புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே வந்து தரைமட்டம் என்னென்னு சொல்கிற அடியோடு எடுக்கப்பட்டது. அது எல்லாமே இந்த இடத்துல இருந்தது பாருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. ஒரு இடம் அடையாளமே தெரியாது. ஆனால் அது எல்லாமே வந்து தரைமட்டமாக்கப்பட்டு இப்போ அதுன்ற சிதைவுகளைத்தான் வந்து இப்போ நாங்கள் வந்த உடனே பார்த்து நாங்கள்லான்னு அதில் வந்து வச்சிருக்கணும். என்னத்துக்கு இதெல்லாம் போயிடுச்சு தரமாட்டம் ஆகி என்னென்னு சொல்கிறேன், இது ஒரு நினைவு அடையாளம். இப்போ இது இருந்தால் இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு ஆள் 2000 பிறகு தெரியாத ஒரு ஆள் வரைக்க யாராவது விளக்காரமாறன்னு சொல்ல வரைக்கும் வந்து அவன் இது கிரவுண்டுன்னு பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் இதே இந்த இடத்துல இவ்வளவு இருந்தால் வந்து அவங்க யோசிப்பாங்களே இவ்வளோ பேர் செத்தவ என்னத்துக்காண்டி இவ்வளோ பேர் இது செய்திருக்கணும், நினைவு இருக்குது, இவ்வளோ இடங்களில் வந்து இருக்குது என்ற வந்து யோசிப்பினோம். இப்போ அப்படி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போவோம், அடுத்தடுத்த நாடுகளுக்கு வந்து போவோம். இப்போ எல்லாமே வந்து அழிச்சபடியாக வந்து கூடுதலாக தெரியாது. அதுதான் இது இருக்கிற பிரதான விஷயம் வந்து அதுதான். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஆயுதங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. மழை வேற பெய்ய தொடங்குது. நாங்கள் எப்படியோ அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போவோம். மழை வந்து பொழிய தொடங்கிட்டு இந்த மலைகளே வந்து நின்று மக்கள் வந்து ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். முதலாவதாக நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற கனகபுரம் துயிலும் இல்லத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியோ அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து வலிக்கிறோம். ஓகே, சரி. இப்படியோ நாங்கள் புதுக்குடியிருப்பு பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். இதில் போகிற வழியெல்லாம் வருங்க எல்லா இடங்கள்லையும் வந்து தமிழ் தேசிய மாவீரர் நாள் பதாதைகள் வந்து போட்டிருக்கணும். மழை வந்து பெஞ்சு கொண்டிருக்கு. மழை பெய்ய தொடங்கிட்டு அதான் பெரிய சிக்கலாக இருக்க போகுது. இப்போ அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறது. நாங்கள் இப்போ இந்த தேராவில் துயிலும் இல்லத்துக்கிட்ட வந்துட்டோம். மழை வந்து அடிக்குது, கீழே இறங்கி போயில்லாத நிலைமை. அங்கேயும் வந்து ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்காங்க. பட் அதுக்கு அது வந்து கேம்ப் இருந்த பகுதி வேற. அந்த ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கோம். மழை
பேராவில் துயிலும் இல்லத்தில் இந்த பணிகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருந்தாருங்க. கடும் மழை, ஆனால் எல்லா ஆயுதங்களும் வந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த முன்னுக்கு ஏன் இப்படி செய்யணும்ட்டு இப்போ 1000 கேள்விகள். முதலெல்லாம் வந்து இது சீமெந்துகளால் கட்டப்பட்டது. இப்போ அதெல்லாம் வந்து தரைமட்டமாகப்பட்டிருக்கு. சரியான ஒரு மழை தான் பொழியுது. இதில் இறங்கிடாத சிச்சுவேஷன், அப்படி ஒரு மழை. அண்ணே வணக்கம். சொல்லுங்க. டொஃபி பிறந்த நாளுக்கு நன்றி அண்ணா. நன்றி. சந்தோஷம். பாய் அண்ணா. பாய் பாய். இப்படியெல்லாம் செய்கிறாங்க அண்ணன் ஓடியும். இதில் பாருங்க, எனக்கு இளைஞர்கள் வந்து அதான் புதுக்குடியிருப்பு படியால். புதுக்குடியிருப்பில் உள்ள உள்ளுரையிடம் அங்கே வந்து இனிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாளுக்கு யாருக்கு பிறந்த நாள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கால பகுதிகளையும் வந்து இப்போ ஆயுதங்கள் வந்து இந்த மலைகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். மழை பெய்யுது, டப்பண்டு விழுது. அந்த விடுற நேரத்தை பயன்படுத்தி வந்து உடனே வந்து ஆயுதங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இங்கால புதுக்குடியிருப்பு டவுனுக்கு கிட்ட போக போகிறோம். இங்கால பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு. பச்சை பசையில் இருக்கு இந்த வயல். தை மாதம் வந்தால் வந்து ஃபுல்லாக நிற்கும். புதுக்குடியிருப்பு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தானே, அதுக்கு அருகாமையில் போய் கொண்டிருக்கிறோம். புதுக்குடியிருப்பு டவுனை கிட்ட போகிறோம். எங்கால பகுதியிலையும் பாருங்க, எல்லா இடம் இந்த சிவப்பு மஞ்சள் கொடி தான் பறக்க விடப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் நடக்க போது போல இருக்கு. பந்தல் எல்லாம் போட்டிருக்கணும். இப்போ தான் வந்து செய்து கொண்டிருக்கணும். புதுக்குடியிருப்பு டவுன் இங்கேயே ஆரம்பிச்சிச்சு. முதல்லாம் வந்து இப்படி நிகழ்வுகள், இப்படி கொடிகள் எல்லாம் கட்டியிருந்தா வந்து அவையிலே வந்து என்ன சொல்கிற யாரோ ஒரு தரப்பினர் வந்து கலட்டி கொண்டு போயிருக்கணும். மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துப்படும். அப்படி கணக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த முறை அப்படி ஒன்றும் நடக்கலை. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கிறதா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. புதுக்குடியிருப்பு டவுன் ஃபுல்லாக வந்து இதுதான். இப்போ நாங்கள் இப்படியோ நேர வீட்டை போகாமல் அப்படியோ முல்லைத்தீவு அங்காள பக்கங்களில் போய் அங்கே இருக்கிற நிலவரத்தையும் காட்டிட்டு திரும்ப போகிறோம். போகிற வழியில் பாருங்க, இதில் அந்த மழை காரணமாக வந்து இதில் அந்த மீன் பிடிக்கணும். அதை வேண்டாக்கு வந்து கணக்கு பேர் வந்து நிற்கணும் பாருங்க. இந்த இடத்துல மீன் பிடிச்சி இந்த இடம் கயல் மீன். சும்மா நோமலாக விசிக்கணும். இதுக்குலாண்டு பெரிய பெரிய மீன்கள்லாம் வருது. இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் வீதியூடாக கடந்து போகிறோம். அன்றைக்கு அங்கேயும் வந்து உள்ளே போய் உங்களுக்கு பயிர போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குண்டு. நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறோம். மாவீரர் துயிரும் இல்லம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு. நாளைக்கு இந்த இடத்துக்கு வரலாமான்னு தெரியலை. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து போய் காட்டுறோம் உள்ள விஷயங்களை. இந்த நாளைக்கு இந்த இடம் எல்லாம் வந்து சரியான க்ரௌடாக இருக்கும். அதான் இன்றைக்கு தான் வந்து இதில் சேராசா சகதியாக இருந்திருக்கு போல இருக்குது. அப்போ சல்லி கொண்டு போட்டு வைக்கணும். இப்போ கடைசி நேர ஏற்பாடுகள் இருக்குது தானே, அப்படித்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா
மழைகள் எல்லாமே வந்து சொல்லி எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை. அதனால் மழைகள் வந்தாலும்ன்றக்காண்டி வந்து அதுக்கான ஏற்பாடு இந்த இடத்துல நாளைக்கு மழை வந்து பொழிஞ்சால் வந்து என்ன மாதிரி அந்த நடக்கும்ன்றது வந்து கட்டாயம் போடுவாங்க. அதான் பாருங்கள், முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் மக்கள் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு இடத்துக்கு போயிடாமல் இது பண்ணின இடம். அதெல்லாம் முள்ளிவாய்க்கால் நிலையம் தூபி இருக்குது. இந்தியாவில் தான் வந்து நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். இப்போ தான் எல்லாமே வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கு நம்ம மழை காரணமாக. நான் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்குது. இப்போ இந்த இடம் எல்லாம் வந்து நாளைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் வந்திருக்கும். ஆயுதங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதையும் உங்களுக்கு அப்படியே பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே இருக்கிற நிலைப்பாடுகள் வந்து இவ்வளோ தான் வந்த நாங்கள் அப்படி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா ஜெரினுக்கு வந்து இதில் என்னென்னு சொல்ல இந்த காலத்தில் இருந்த அனுபவங்கள் அதன் வழிகள் வந்து தெரியும். தம்பி அவன் வந்து சொல்கிறான், அவன் வந்து அவன் அங்கே இவன் இன்றைக்கு தான் இங்கேயே வாரான். அவன் அப்படி தெரியாட்டியுமாடா அதுக்கு பிறகு வேற வேற சொல்லி சொல்லி தானே வளர்த்துருப்பினான். ஒரு ஆள் வந்து புதுக்குடியிருப்பு தான், புதுக்குடியிருப்பு இருந்தாலும் வந்து இன்றைக்கு தான் அவன் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறானா. சரி, அது மாதிரி வந்து கணக்கு பேர் வந்து இதில் இப்போ தான் பார்ப்பீங்கள். அதுக்கான ஆயுதங்கள் நடக்குது. சரி, நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துல நேரடியாக களத்தில் நிற்போம். நின்று உங்களுக்குமே வந்து அது சம்மந்தமான விஷயங்களை வந்து அறிய தருவோம். வேண்டா என்ன இவனுக்கு வந்து இங்கே தலையில் நினைச்சிருக்கு கேட்டு வயசாகிட்டு இங்கே தலையெல்லாம் வந்து நினைச்சிட்டு செல்ல நிறைய இல்லை. இப்போ தான் தலைமையர் வெட்டி நல்ல பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. தெரியாது, டையை அடிச்சு விடுவோம். என்ன சரி, நாங்கள் இன்றைய நிலவரங்கள் இப்படித்தான் இருக்குது. இதில் இவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. நாளைக்கு மிச்சத்தை வந்து தொடருவோம். என்ன இது என்னது இதில் என்ன நடக்கும் நாளைக்கு? முதல் முறையாக இவன் நாளைக்கு நேரடியாக நிற்க போகிறான். அடை மழை பொழிந்ததால் வந்து நாங்கள் ஜெர்மினேட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டோம். அப்போ வீடியோ எடுக்கல. அதுங்கிற பண்ண ஓனர் நிற்கிறா. கோழி குஞ்சு வந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க கோழி குஞ்சு எப்படி இருக்குண்டு. எல்லோரும் மழை குளிருக்கு வந்து ஒன்றோட ஒன்று போய் நிற்கிறோம். வளர்ந்து கொண்டிருக்கு கோழி குஞ்சு. விட்டாச்சு ஜெருண்ட விட்ட. லைட் போட்டு விடணுமா? குளிருக்கு லைட் போட்டு விடணும். என்ன ரைட். கிறிஸ்மஸுக்கு வந்து நீங்கள் இஞ்சால வந்து ஆர்டர் எடுக்கலாம். ரஜ்ஜி எடுக்கலாமா? தெரியலையா? நல்ல கதையாக இருக்கே. கிறிஸ்மஸுக்கு இங்கே சஞ்சனா ஃபார்மில் வந்து ரஜ்ஜி கோழி எடுக்கலாம். குஞ்செல்லாம் விட்டு எல்லோரும் நிற்கணும்.